ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தேவி ப்ராடக்ட்ல நிறைய பொருட்கள் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். டைரக்டாவும் சரி, ஆன்லைன்லயும் சரி. செய்யறதுல கூட கஷ்டமே இருக்காது. எல்லா பொருளுமே செஞ்சு கொடுத்து முடிச்சிருவேன். ஆனா அந்த பெரண்டை மட்டும் உண்மையிலேயே கஷ்டமான ஒரு வேலை. நீங்க அதை செஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பெரண்டை கிளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கையெல்லாம் அரிக்கும். கிளவுஸ் போட்டிருந்தாலுமே நம்ம கத்தி யூஸ் பண்ணும்போது அந்த கிளவுஸ் எல்லாம் கிழிஞ்சிரும். ஸோ தன்னறியாமலே கையில கொஞ்சம் பட்டுரும். அப்போ பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சிரும். திரும்பி ரீக்ளவுஸ் போட்டாலுமே அந்த அரிப்பு நிக்கவே நிக்காது. நிறைய பேர் ஆயில்லாம் அப்ளை பண்ணுவாங்க. என்னதான் எதேதோ நம்ம பண்ணாலுமே இந்த பெரண்டை மட்டும் கிளீன் பண்றது இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு வேலை தான் நான் சொல்லுவேன். கிளீன் பண்றது கூட சரி, கிளவுஸ் போட்டு 2 3 மாத்தி மாத்தி கூட கிளீன் பண்ணிக்கலாம். ஆனா இதை கையை வச்சு நம்ம தான் கழுவ போறோம். ஹேண்ட்ல பண்ணும்போது கை பயங்கரமா அரிக்கும். அதே மாதிரி மிக்சிலேயே ஃபைன் பேஸ்டா அரைச்சு தான் நம்ம அந்த தொக்கு செய்வோம். அப்பயுமே கை அரிப்பு போகவே போகாது. பெரண்டைல அதிகமா நார்த்தன்மை இருக்கும். 4 கார்னர் சைடு கத்தியால ஃபுல்லா அதை சீவி எடுத்தாதான் நமக்கு அந்த நார் இல்லாம அந்த தொக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். நிறைய பேர் பெரண்டை தானே இது செய்ய முடியாதா, ஈஸி தானே சொல்லுவாங்க. ஆனா அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு கஷ்டம் என்னன்னு. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்றதுனால என்னவோ தெரியல, தேவி ப்ராடக்ட்ல நிறைய பொருட்கள் வாங்குறாங்க. நான் செய்யற ப்ராடக்ட்லயே அதிகமா வாங்குறது பார்த்தீங்கன்னா அந்த பெரண்டை தான். வயதானவங்க தான் முக்கியமா அதிகமா வாங்குவாங்க. முழங்கால் வலி, மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி வாங்கிட்டு போனவங்க திரும்பி ரீஆர்டர் போட்டு வாங்குவாங்க. முன்னாடி விட எனக்கு இப்ப பரவாயில்ல, வலியெல்லாம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு, ஆர்டர் போட்டு வாங்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க. பாய்.